யாரு இத அன்பால கட்டி கொண்டாள் யாரு வம்போடும் தெம்போடும் விளையாடும் இந்த பிள்ளையாரு நம்மளோட சூப்பர் ஸ்டாரு கால வீட்டுக்குள்ள வந்து சேரும் இந்த கதையில இருக்குது பலராகும் போல போல கண்ணீரும் மாறி போகும் இத பார்க்கும் நம்ம யாவருக்கும் நல்ல நேரம் நல்ல நேரம் நல்ல நேரம் ஒரு கையெழுத்து போட்டு வீட்டுக்கு போங்க. இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். நான் எதிர்பார்த்தது எனக்கு வந்துருச்சு. டி ஓவர். இனிமேதான் உனக்கு ஆரம்பம். அத்தை, நான் கஸ்தூரி வந்திருக்கேன். தெரியுது. வான்னு சொல்ல மாட்டீங்களா? உன்னை வர வைக்கத்தானே இத்தனை அவமானங்களும் கஷ்டங்களும். அதான் வந்துட்டியே, இனிமே என்ன? என்னத்த ஏதோ விரக்தியோட பேசுறீங்க? என்ன வெறுக்கிற மாதிரி இருக்கு உங்க வார்த்தை. உன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்லம்மா. உன்னை யாரும் வெறுக்கவும் இல்ல. பாவம், என் பேரன் வாழ்க்கையதான் வெறுத்து போயிருக்கான். உன்னை ரிலீஸ் பண்ணிட்டு அவன் இனிமே ஆயுள் தண்டனை அனுபவிக்க போறான். என்னத்த ஏன் அழறீங்க? எதுக்காக என் புள்ள ஆயுள் தண்டனை அனுபவிக்கணும்? ஆமாண்டி, பிடிக்காத வாழ்க்கையோட வாழ்ந்தா அது ஆயுள் தண்டனை தானே. மாதவிய பத்தி பேசுறீங்களா? அந்த கேடு கெட்ட அழிஞ்சு போன அந்த சிரிக்கும் அவளை பத்தி தான் நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன். எங்கிருந்து வந்தாளோ தெரியாது, இப்படி நம்ம குடும்பத்துல இழவு கொட்டுறா. மானம் கெட்டவளுக்கு மேளம் கொட்டி தாலி கட்டுறதுக்கு என் பேரன் தான் கிடைச்சானா? புரியுது அத்தை, உங்களோட அழுகையும் ஆத்திரத்தையும் என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் வந்து சொல்ல, இனி நான் பாத்துக்கிறேன். எதம்மா பாக்க போற? மாதவி கிருஷ்ணா கல்யாணத்தையா? அதுக்கு நீ ஜெயிலே இருக்கலாண்டி. அத்தை கவலைப்படாதீங்க அத்தை. கருவை உருவாக்கி என்ன சிறையாக்க நினைச்சவளையும், கர்ப்பத்தை காரணம் காட்டி என் மகனை கலங்கடிச்சவளையும் இந்த கஸ்தூரி சும்மா விட போறதில்ல. எதையாவது பண்ணி என் பேரனை காப்பாத்துமா. உன்னை என் கொலசாமியா நினைச்சு வேண்டிக்கிறேன். ஐயோ அத்தை, நீங்க போய் என்ன கும்பிடுறீங்களே, உங்களுக்கு பேர் என்ன? அவன் எனக்கு மகன், எனக்கும் அவன் விஷயத்துல அக்கறை இருக்கு.
நான் விட மாட்டேன். அந்த நம்பிக்கையில தாண்டி நான் என் உசிரையே வச்சிருக்கேன். என் மக சரோஜா கல்யாணம் தான் அவ இஷ்டப்படி நடக்கல. என் பேரனோட கல்யாணத்தையாவது அவன் ஆசைப்பட்டபடி அந்த பிரீத்தியோட நடக்கட்டும். அம்மா, இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுமா? ஏதாவது பண்ணு. பண்றத. கிருஷ்ணா எங்கத்த? அவன் உள்ள ரூம்ல இருக்கான். சாப்பிட சொன்னேன், சாப்பிடல. அவன் பித்து பிடிச்ச மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கிறம்மா. நீ போய் அவனை பார்த்து அவனுக்கு ஏதாவது தைரியம் சொல்லுமா. கிருஷ்ணா, கடவுளே, என் பேர வாழ்க்கை நல்லா இருக்குமா? அவன் நல்லா இருப்பானா? நீதான் காப்பாத்தணும். ஏமா திடீர்னு உனக்கு இப்படி ஒரு சந்தேகம்? இல்ல, அன்னைக்கு கோவத்துல வீட்டை விட்டு கிளம்புன்னு சொன்னீங்க, அதான். வாசம் தாம்மா. இப்பதான் உண்மை என்னன்னு தெரிஞ்சு போச்சே. கமலாவும் உனக்கு சப்போர்ட்டா இருக்காமா. அவங்க இல்லன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். என் ஆறுதெல்லாம் இருக்கட்டுமா, முதல்ல உன் அம்மாவை வரவே. அம்மா என்னம்மா யோசிக்கிற? ஏதாவது பிரச்சனையா? அது வந்து இங்க பாரு, உன் அம்மா இங்க வரதுல ஏதாவது சிக்கல் இருக்கா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்னம்மா, அவங்க வந்தாதா உனக்கு ஒரு தைரியமும் ஆறுதலும் கிடைக்கும். எத்தனை நாளைக்குதான் நீ எங்களை நம்பியும் இந்த ஊரை நம்பியும் இருக்க முடியும்? எல்லாம் உன் நல்ல நேரம்மா. கிருஷ்ணாவும் நாகேந்திரனும் எந்த பிரச்சனையோ மறுப்போ இல்லாம பேப்பர்ல என்ன எழுதிருக்குன்னு கூட படிக்காம கையெழுத்து போட்டாங்க. இதே முடியாதுன்னு சொல்லியிருந்தா கஸ்தூரி வீடு திரும்பி இருக்க முடியாத, ஜெயில இருந்திருக்க வேண்டியதா. இங்க பாரு, நீ பேசுறது தப்புமா. ஏதோ சூழ்நிலை காரணமா அதுவே உனக்கு சாதகமா எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்ப கஸ்தூரிய வீடு வந்தாச்சு. அவளுக்கு உன்னை பழி வாங்குற வெறி கண்டிப்பா இருக்குமா. அதுக்குதான் அப்பா பிள்ளைகிட்ட எழுதி கையெழுத்து வாங்கிட்டேன்ல. ஆனா கஸ்தூரிட்ட வாங்கல. இனிமே நீ கவனமா இருக்கணுமா. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா கிருஷ்ணா கூட கல்யாணத்தை முடிச்சுக்கோ. அதுக்கு முன்னால உன் அம்மாவை வரவே. பெரியவங்க ஒருத்தங்க உனக்கு துணை இருந்தாதான் உனக்கு ஒரு பிடிப்பு வருமா. ஏன் நீங்களா இல்லையா? பெத்த அம்மா கூட இருக்கிறதுக்கும் எங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குமா. அதை புரிஞ்சுக்கிட்டு புத்திசாலித்தனமா செயல்படு. சரி. இவங்க சொல்றதும் சரிதான். அம்மாக்கு போன் பண்ணி பார்க்கலாம். அம்மா, ஆத்தா ஆத்தா இந்த வீட்டுல யாருக்கு என்ன குறை? யாருக்கும் எந்த குறையும் இல்ல. என் கவலை எல்லாம் என் பொண்ணுதான் சாமி. வாடா கருப்பு, வா கருப்பு, உண்மையெல்லாம் வந்து சொல்லுடா கருப்பு. இந்த பொண்ணை ஏந்திரிச்சு கொஞ்சம் முன்னாடி வந்து உட்கார சொல்லுங்க. போ, போய் சாமி முன்னாடி உட்காருமா. வாமா.
பொண்ணுக்கு என்ன வயசாச்சு? கல்யாண வயசு தான் சாமி. ஆனா மாப்பிள்ளை எதுவும் சரியா அமையல. எப்படி அமையும்? இத்தனை நாள் அவளை பொண்ணு கேட்டு வந்தவனா தாண்டாக்காரனாதான் வெளியில போவான். சமாதானமே ஆகாது. சொன்னது நடந்ததா இல்லையா? நீங்க சொல்றது 100% உண்மை. இப்படியே ஆச்சுன்னா என் மகளோட கல்யாணம் நடக்குமா சாமி? நடக்கும். தோஷ நிவர்த்தி பண்ணணும். இவளுக்கு கல்யாண தோஷம் இருக்கு. எந்த இடத்துல எப்படி பார்த்தாலும் தடப்படும். கூடி வந்த உறவும் ஓடப்படும். பரிகாரம் என்னன்னு சொன்னீங்கன்னா அப்படியே பண்ணிடுறோம். ஒண்ணு இல்ல, வர்ற அமாவாசைக்கு அதிகால நேரத்துல கோயில் குளத்துல சுத்த பத்தமா போய் ஈர வாழை மட்டையில 9 அகல் விளக்க ஒன்னா ஒரே திசையில ஏத்தி மெல்ல குளத்துல விட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துரு. அன்னைக்கே உன் வாழ்க்கை துணை பிரமாதமா அமையும். பரிகாரம் ஏதோ பெரிய செலவா இருக்கும்னு பார்த்தா சிம்பிளா முடிச்சிட்டீங்க சாமி. நவ கிரகங்களுக்கும் நாம பண்றதுதான் மரியாதை. அதனாலதான் 9 அகல் விளக்கையும் ஒரே திசையில இருக்கிற மாதிரி ஏத்த சொன்னேன். ஏன்னா இந்த பொண்ணோட கிரக பார்வை ஒன்னொன்னு ஒரு திசையை நோக்கி இருக்கு. அப்படி இருந்தா எந்த திசையில இருந்து மாப்பிள்ளை வந்தாலும் அவன் வந்த திசை தெரியாம ஓடி போயிடுவான். ஜாதகத்தை பார்க்காம எப்படி கரெக்டா சொல்றீங்க சாமி? எப்படி சொல்றேன்னா, இந்த பொண்ணுக்கு ஜாதகமே வீடு தங்காது, கீழே எரிஞ்சிருக்கணுமே. அப்பேற்பட்ட அசூர நேரம் அவ கல்யாண கிரகம். வெட்டு குத்து ஏன் உயிர் பலி கூட நடக்கும். சாமி, நீங்க சொன்னது எதுவுமே தவறாம எல்லாம் உண்மைதான். ஆனா ஜாதகம் எரிஞ்சு போச்சுன்னு சொல்றீங்களே, ஏமாங்கலாம் அப்படியே தான் ஆச்சா? அது வந்து சரி, நான் அதை பத்தி அப்புறம் கேட்டுக்கிறேன். சாமி, பரிகாரம் பண்ற சரி, மாப்பிள்ளை எந்த தசை அதை பத்தி ஏதாவது? கருப்பனை கேட்டு சொல்றேன். வந்து சொல்லுடா கருப்பா. வா வா. மாப்பிள்ள உள்ளூர் தான், அதுல சந்தேகமே வேணாம். கருப்பா.
ஏய் கிருஷ்ணா ஏய் ஐயோ கிருஷ்ணா ஐயோ கிருஷ்ணா 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 ஐயோ என்னாச்சு ஐயோ யாராவது வாங்க ப்ளீஸ் யாராவது வாங்க ஐயோ கிருஷ்ணா 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 யாராவது வாங்க ஹெல்ப் ப்ளீஸ் இங்க வந்து பாருங்க என்னம்மா என்னாச்சு விழுந்துட்டாருங்க என்னாச்சுங்க பயப்படாதம்மா மூச்சு இருக்கு நல்லா ஓவரா குடிச்சிருக்காப்ல சரி அதான் மயக்கமா இருக்காரு அண்ணே கை பிடினே பாத்து தூங்க கிருஷ்ணா ஏற்கனவே என் பேரன் பாதி செத்துட்டான். மீதி உசுரும் போற வரைக்கும் அந்த மாதவி விட மாட்டா போல இருக்கே. நாங்களே நொந்து போயிருக்கோம். நீ வேற ஏமா அவசரமா பேசிட்டு இருக்க? டேய், என் வயிற்றுச்சல போய் நான் யாருக்கிட்டடா சொல்லுவேன்? வீட்டுல தங்க இருந்தா அவளும் பேர புள்ளைய பாக்கணும்னு சாக்கு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பிட்டா. நான் என்ன செய்யறது? உனக்கு இப்ப புலம்புறதா முக்கியமா போச்சா? இவனை பாருமா, எப்படி ராசா மாதிரி ஜம்முன்னு ஊரை சுத்திக்கிட்டு இருந்தான். இப்ப அவன் கதிய பாத்தியா? எப்ப இவன் காலேஜ் படிப்பு முடிச்சிட்டு ஊருக்கு வந்தானோ அப்பவே இவனுக்கு சனியம் பிடிச்சிருச்சு. அப்பெல்லாம் நல்லா தானே இருந்துச்சு. மகாலட்சுமி மாதிரி அந்த பிரீத்தி வந்தா. எப்ப சனிய மாதிரி அந்த மாதவி வந்தாளோ அப்பதான் இவன் நேரம் கெட்ட நேரமா ஆயிடுச்சு. கிருஷ்ணா பிரீத்தி காதல் விஷயத்துல நானும் முட்டாள்தனம் பண்ணிட்டேன். நீ என்னம்மா பண்ண? பிரீத்தி கிருஷ்ணா மேல உயிரா இருந்தா. அப்படி இருக்கும்போது இடையில புதுசா ஒருத்தி கிருஷ்ணாவை லவ் பண்றேன்னு சொன்னா. அந்த பயத்துல பிரீத்தி கிருஷ்ணாவை சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிப்பான்னு நினைச்சேன். மாதவிய கிருஷ்ணா கூட பழக வச்ச. கடைசியில அது இந்த நிலைமையில கொண்டு வந்து விட்டுருச்சு. சரிதான். பிரீத்திய பயங்காட்டுறதுக்கு நீ செஞ்ச வேலையினால இப்ப நாம இங்க பயந்து கிடக்குறோம். பகல்லையே கண்ணு மண்ணு தெரியாத அளவுக்கு குடிச்சிட்டு விழுந்து கிடந்த என் பேரனை 4 பேர் தூக்கிட்டு வந்து போடுற அளவுக்கு இப்ப நிலைமை உருவாயிடுச்சு. ஒப்பாரிய கொஞ்சம் எடுத்துறியா? ஒண்ணும் முழுகி போயிடல, குடி மயக்கத்துல தான் இருக்கான். எங்க நீங்களாவது இவனுக்கு ஆறுதல் சொல்லி கொஞ்சம் தைரியப்படுத்த கூடாதா? குடிச்சிட்டு விழுந்து கிடக்குற அளவுக்கு இவன் இப்படி ஆயிட்டானே. நீ அடுத்த அழு. அப்படியே அழுது அழுது வீடு எழ வீடு ஆயிடுச்சு. நம்மள இப்படி அழ வச்ச ஒருத்தி கல்யாண கனவுல இருக்கா. ஒரு குடும்பம் நம்மள அசிங்கப்படுத்தின சந்தோஷத்துல இருக்கு. எல்லாத்தையும் ஒரு வழி பண்ண நான் ஒரு முடிவு பண்றேன்.